ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதேனதும் ஒன்னால. ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதேனதும் ஒன்னால. மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோட தொலை போட்டு எனையே கண்டவளே. கண்ட கனவே பலசின் தாண்டி வந்த உறவே, கண்ண மூடி கண்ட கனவே பலசின் தாண்டி வந்த உறவே. கோடி அருவி கொட்டுதே அடைய மேல, அது தேடி உசுர முட்டுதே ஒன்னால. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்ணி போய் விலைக்கு விடுங்க. அசோக், 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 ஏ துர்கா, அசோக், அசோக். இப்ப என்ன வெளியே கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? அதெல்லாம் முடியாது ஈஸ்வரி. உன் கூட பேசி என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. ஐயோ, என்னங்க சண்டை போடுறேன்னு சொல்லி இடுப்ப புடிச்சிட்டு இருக்கீங்க? சாரி. பரவாயில்லங்க, இதுக்கு எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நான் உங்க பொண்டாட்டி தானே, என்ன தொடர உரிமை உங்களை தவிர வேற யாருக்கு இருக்கு? ஆனா திடீர்னு நீங்க என்ன அப்படி பிடிச்சதும் நல்லாதான் இருந்துச்சு. சரி, சண்டையை இப்போ இன்னும் கொஞ்சம் ரியல் ஆக்கலாமா? இப்போ நீங்க வெளியே போக கூடாதுன்னு உங்க பைக் சாவியை நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதை எடுக்க என்ன தள்ளி விடுறீங்க? எதுக்கு ஈஸ்வரி இவ்ளோ ஃபோர்ஸா போகணும்? அப்பதாங்க சண்டை சீரியஸா இருக்கும். ரம்யா, எனக்கு நீ செய்யறதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? பின்ன முதலாளி ஊர்ல இல்லாத டைம்ல நீ என்ன வீட்டுக்கு வர சொல்லிடுற. திடீர்னு அவர் திரும்பி வந்துட்டாருன்னா என்ன பண்றது? வரட்டும், அதுவும் நல்லதானே.
நம்ம லவ் மேட்டர் அவருக்கு தெரிஞ்சு ஒரு முடிவு கிடைச்சிரும்ல. முடிவா? ஆ? எனக்கு என்னவோ ஸ்ட்ரைட்டா முடிவுரைதான்னு தோணுது. ம், ஏன்டா இப்படி பயந்து சாகுற? நல்ல மியூசிக் பக்கத்துல நான் ரொமான்டிக்கா இருக்க வேண்டிய நேரத்துல கூட இப்படி பயந்துட்டே இருக்கியே. சி, போடா. அதுவும் கரெக்டு தான். நல்ல பாட்டு, தனிமை, இதுவும் நல்ல ஃபீலா தான் இருக்கு. சரி, உனக்கு இந்த டைம் மிஷின் மேலலாம் நம்பிக்கை இருக்கா? என்ன ரம்யா திடீர்னு சயின்டிஸ்ட் மாதிரி பேசுற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. ம்ஹும். இல்ல. ஆனா எனக்கு இருக்கு. அப்படியா? ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டும் இசையும் தான் இந்த உலகத்தோட டைம் மிஷினே. பாட்டா? ஆமா சரவணா, பிடிச்ச பாட்டை கேட்கும் போதெல்லாம் அந்த பாட்டை எப்ப முறை கேட்டு நமக்கு பிடிச்சதோ அந்த நாளைக்கே நம்மள கூட்டிட்டு போயிடும். கவனிச்சிருக்கியா? வயசானவங்க எல்லாரும் பழைய பாட்டை கேட்டா அது அவங்க அந்த பாட்டை கேட்டு ரசிச்ச அந்த காலத்துக்கே அவங்கள கூட்டிட்டு போயிடும். ஆமா ரம்யா, எங்க அம்மா கூட வீட்ல பழைய பாட்டா தான் கேட்பாங்க. அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அப்படிதான். ம்ஹும். அதே மாதிரி எப்பெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நான் இந்த பாட்டு தான் கேட்பேன். ஆஹா. இந்த பாட்டை நான் கேக்குறப்போதான் ம். நீ பக்கத்துல இருந்த இந்த மொமெண்ட் எனக்கு ஞாபகம் வரும். ஹே லூசு, எப்பவும் நான் உன் கூட தான் இருக்கேன். அப்புறம் பாட்டு கேட்டு தான் என் ஞாபகம் வரணுமா என்ன உனக்கு? நிஜமாவே எப்பவும் நீ என் கூடவே இருப்பியா சரவணா? ஆமா. அதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஒன்னும் இல்ல. ரம்யா, என்னாச்சு? எதுக்கு நீ இப்ப கண் கலங்குற? ஒன்னும் இல்ல. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாருன்னு சொன்னேன். நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியாது ரம்யா. ஆனா நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த உண்மை கடைசி வரைக்கும் எப்பவும் என்ன உன் கூடவே தான் வச்சிருக்கோம், எங்கேயும் போக விடாதுங்கிறதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நான் உன்னை விட்டு விலக 100 காரணம் இருந்தாலும் நீ என் கூட இருக்கங்கிற ஒரே காரணம் போதும். நான் எப்பவும் உன் கூடவே இருக்கேன். நீயே சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இது சத்தியம். அடுத்த தடவை இந்த பாட்டை கேட்கும்போது உனக்கு இந்த பால்கனி, தனிமை எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன்னு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் ஞாபகம் வரணும். ம்? ச்சே. ச்சே, கர்ச்சீஃப் வேற கொண்டு வரலையே. என்னங்க, இதுல தொடச்சுக்கோங்க. ம், புடிங்க. உங்களுக்கு வேர்க்குதுல்ல? ம், புடிங்க, தொடச்சுக்கோங்க. ம். சாரி. பரவாயில்ல.
லிஃப்ட் ஸ்டக் ஆனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் இதுக்காக சொல்லல, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக. நான் வேணும்னே எதுவும் செய்யல. ஒரு கோவத்துல தான் நான் அவசரப்பட்டு கை நீட்டிட்டேன். கோவம் வந்தா யார் என்னெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? நீயும் கோவம் வந்து அப்படிதானே நடந்துக்கிற இல்லையா? ஏன் நான் என்ன பண்ண உங்களுக்கு? உன் வீட்டுக்கு நான் மன்னிப்பு கேட்க வந்தப்போ அதை கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டியா நீ? உன் அண்ணன் அனுப்பின வீடியோவை பார்த்துட்டு என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி பேசின. அது ஏதோ நான் ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன். நானும் அதே மாதிரி கோவத்துல தான் அப்படி பண்ணிட்டேன். நான் பேசினதும் நீங்க என்ன அடிச்சதும் ஒண்ணா? கண்டிப்பா இல்லம்மா. வேணும்னா நீ என்ன அடிச்சிர, என்ன அடிச்சிரு. ஈஸ்வரி, நான் நிஜமா தான் சொல்றேன். நான் செஞ்சது தப்பு தான். அதுக்காக நீயும் என்ன அடிச்சிருமா? ஏங்க ஏங்க விடுங்க. ஏன்? எனக்கு அடிக்க மனசு வரல. அப்போ உன் மனசுல என் மேல இன்னும் அதே அன்பு இருக்குல்ல, அத ஒத்துக்கிறியா நீ? நீ ஏன் அவசரப்பட்டு எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புன? ஒருவேளை நான் அதுல திரும்ப கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? நீங்க எப்படியும் கையெழுத்து போட மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அனுப்புனேன். ஹேய், என்ன சொன்ன? ஒண்ணுல ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ ஈஸ்வரி, நான் தான் வேணும்னு என்னை விரும்பி கல்யாணம் பண்ணது நீதான். சத்தியமா சொல்றேன், உன்னை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு அதுல பெருசா விருப்பம் இல்லதான். ஆனா உன் கூட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னோட உண்மையான அன்பு என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நான் விரும்பின வாழ்க்கையே எனக்கு அமைஞ்சிருந்தாலும் அது இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்ப சொல்றேன், நீயே என்ன வேண்டான்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ஈஸ்வரி. தயவு செஞ்சு நான் பண்ணதை மன்னிச்சுட்டு என் கூட வீட்டுக்கு வந்துரு. எனக்கு அது போதும். ப்ளீஸ் ஈஸ்வரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ஈஸ்வரி. ப்ளீஸ் என் கூட வந்துரு. நான் இனி உன்னை கோவப்படுத்தவே மாட்டேன். என்னை மன்னிச்சிடு. வந்துரு ஈஸ்வரி, ப்ளீஸ் வந்துரு. ப்ளீஸ் ஈஸ்வரி.